உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு யூ டோன்ட் ஹவ் எனி டிக்டேட்டர்ஷிப் பவர், சட்டமன்றம் தான் எல்லாம், உன் எத்தனை தடவை உன்னைய சொல்றது, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. நான் சொல்லலை, ஆளுநரை பார்த்து கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப இல்லாத அதிகாரத்தில் என்னுடைய கருத்தை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இல்லாத ஒரு விஷயத்த அவையினுடைய மாண்பை கெடுக்கிற வகையில் கொண்டு போய் நீ டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? எதுக்கு வந்து ஃபினான்ஸ் பில்லு அனுப்புகிறோம்? இந்த பில்லை அனுப்புகிறப்ப there is no discussion. நீங்கள் முறைப்படி ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜர் சார். நான் வந்து இந்த வழக்கறிஞராக சொல்கிறேன், ஒரு தபால் பெட்டி தான் ஆளுநர் மாளிகை என்பது, ஒரு தபால் பெட்டி. அவர்கிட்ட போடணும். அவர் யோசிக்கலாம் இதில் என்னெல்லாம் பண்ணலாம், ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சாதாரண மசோதாக்களுக்கும் மணி பில்லுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சாதாரண மசோதாக்களை அவர் வந்து கருத்து கேட்கலாம், அல்லது வந்து நிராகரிக்கலாம், அல்லது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் he don't have any opinion, he don't have any right because the constitution says that. அப்படி இருக்கிறப்ப அரசியலமைப்பு சட்டத்தை வரைமுறை மீறி என் கருத்தை நீ டிஸ்கஸ் பண்ணுன்னு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தையும் கொச்சைப்படுத்துவது போல, தனக்கு கொம்பு இருப்பது போல செயல்படுறதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆக இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவா, நீங்க வேறு எந்த இடத்துல போயிருந்தாலும் இவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை ஏன் நான் கன்சிடர் பண்ணணும், நான் உனக்கு அனுப்புனேன், யூ ஆர் அ போஸ்ட் பாக்ஸ், நீ எனக்கு திரும்ப அனுப்பணும், நான் பாஸ் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். இதுல இந்த நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்ல தமிழ்நாட்டினுடைய சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வராங்க சார். அந்த பல்கலைக்கழகம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்பது உலகத்துக்கே சித்த மருத்துவத்தினுடைய அடையாளமாக இருப்பது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவைப்படுது. அப்படி மத்திய அரசினுடைய நிதியை நாடாமல் மாநில அரசின் நிதியில் கல்வி வளர்ச்சி, அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஆளுநருக்குள்ள பாங்கா இதான்லாம் நான் பார்க்கல. மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பல்கலைக்கழகத்தை தடுத்து நிறுத்துகிற ஆர்எஸ்எஸ்னுடைய அயோக்கியத்தனத்திற்கு இவர் துணை போகிறார். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த சித்த மருத்துவம்ங்கிறது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய, இந்த உலகத்திற்கே சித்த மருத்துவத்திற்கு எடுத்து சொன்ன அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற அந்த பேர்ல தமிழ்நாட்டில் முதலில் ஒரு மருத்துவமனையை கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.